अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நாம் எல்லோரும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்றதுக்காக பல இடங்களிலே கோவில் கொண்டிருக்கிறார். இதை முன்னாடியே நம்ம அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமானுடைய பஞ்ச பிரகாரங்கள் அப்படின்னு பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாரூபங்கள். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் நிலை நிற்கிற ஒரு நிலை, அதே மாதிரி வியூக வாசுதேவனாக திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிற நிலை, வியூகமாக அதாவது விபவமாக தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எடுக்கிற நிலை, அந்தர்யாமியாக எல்லாருக்குள்ளும் உறைந்திருக்கிற அந்த நிலை, கடைசியாக அர்ச்சாவதாரம் அப்படின்னு குட்டி குஞ்சேஷு அப்படின்னு சொல்கிறபடிக்கு ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஒரு கிராமத்துலேயும் ஒரு திவ்யதேசத்துலேயும் ஒரு கோவில் மடம் திருமாளிகை அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் தான் கோவில் இருக்கிற ஒரு நிலை. இதுக்கு தான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு பேர். இந்த மாதிரியாக இருக்கிற இந்த பஞ்ச பிரகாரங்களில் ரொம்ப முக்கியமானது நமக்கு அர்ச்சாவதாரம் அப்படின்னு காட்டப்படுறது. காரணம் என்னன்னா, எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தாலோ அது திருப்பார்கடலில் இருந்தாலோ விபவாவதாரங்கள்லையோ அந்தர்யாமியாகவோ நாம் சேவிக்க முடியாது. இன்னைக்கு நாம் சேவிக்கிற மாதிரி பெருமாள் வந்து நிற்கிற நிலை எது அப்படின்னா அதுதான் அர்ச்சாவதாரம். வைகுண்டத்துக்கு போயிட முடியாது, அதாவது இப்போது சட்டுன்னு போயிட முடியாது, பார்க்கடல் போக முடியாது, விபவம் என்றைக்கோ வந்த அவதாரங்கள் இப்போ இல்லை, அந்தர்யாமி பார்க்கவே முடியாது. அப்போ நமக்கு எல்லாம் தஞ்சமாகிய ஒரு நிலை எது அப்படின்னா எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் நிற்கிற நிலை. அப்பேற்பட்ட அந்த அர்ச்சாவதாரத்தை நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பலவிதமாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறா. அவனுடைய அந்த எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட அந்த அர்ச்சா ஸ்தலங்களில் எம்பெருமானுக்கு இன்னைக்கு ஒரு உற்சவம் கொண்டாடப்படுறது. உற்சவம்னாலே என்ன? சவஹா சாம்சாரிகம் துக்கம் அப்படின்னு காட்டுறது. சாஸ்திரமானது நமக்கு ஒரு அர்த்தம், ஒரு விசேஷத்தை காட்டுறது. உற்சவம்னாலேயே ஒரு விசேஷமான அர்த்தம் உண்டு. சவஹா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நமக்கு உண்டான சாம்சாரிகமான துக்கங்கள் துன்பங்கள், நாம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறோமோ அது எல்லாவற்றையும் சாஸ்திரம் சவம் அப்படின்ற ஒரு சப்தத்தால் காட்டுறது. உற்சாரயதி, அந்த துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியது, அதுக்கு தான் உற்சவம் அப்படின்னு. கோவிலில் கொண்டாட்டம், பெருமாளுக்கு இந்த மாதிரி ஒரு உற்சவம் கோலாகலம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து இங்கே கைங்கரம் பண்ணுறதுக்கு சம்பிரமமாக வந்து நிற்கிறோம். ஆக நம்முடைய பெருமாளுக்கு இன்றைக்கி இந்த வாகனம், இந்த புறப்பாடு, இந்த உற்சவம், இந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்னால எம்பெருமானுடைய வந்து நிற்கிறோமே. இப்பேற்பட்ட அந்த கொண்டாட்டத்துக்கு தான் உற்சவம்னு பேர். எதனாலே இது உற்சவம்னு பேர் பெறுறதுன்னா, நம்முடைய துக்கத்தை போக்கக்கூடியது. நம்ம எப்போ அந்த எம்பெருமானுடைய சேவையிலேயே நாம் மூழ்கி இருக்கிறோமோ அப்போ நம்முடைய துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியது, அதுக்கு தான் உற்சவம்னு பேர். உபனிஷத்தானது ஒரு வார்த்தையை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. இந்த லோகத்தில் நாம் எல்லாம் பார்க்குறோம், ஜனங்களை கேட்டால் சுவாமி எனக்கு ரொம்ப பயம் அப்படின்றான், எனக்கு அந்த பயம் இந்த பயம், ஏதோ ஒரு ரீதியான பயம் அப்படின்றான். எனக்கு பணங்காசு வருமா பயம், எனக்கு இந்த காரியம் நடக்குமா தெரியாதா பயம், எதை கேட்டாலும் பயம் பயம்ன்றாளே. எதனாலே இந்த பயம்? விசாரிச்ச வேத புருஷன் விசாரித்தார், எதனாலே இந்த பயப்படுறா இந்த ஜனங்கள் அப்படின்னா அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. யதா கேவைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யேன் ஆத்மே நிலேனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோபயங்கதோ பவதி யதா கேவேஷ ஏதஸ்மின் உதரம் அந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதின்றது உபனிஷத். எப்பொழுது ஒரு சேத்தனன், ஒரு மனுஷனானவன் அல்லது ஒரு ஜீவாத்மா எம்பெருமானிடத்திலேயே இருக்கிறானோ, யதாஹ்யேவேஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே அநாத்மே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக வர்த்திக்கிற அந்த எம்பெருமான் பக்கத்திலேயே லயித்து இருக்கிறானோ, அப்போது நம்முடைய மனசு எப்போ பெருமாள் இடத்துல லயிச்சிருக்கோ, எப்போ பெருமாளுடைய சிந்தனையிலேயே இருக்கோ, அப்பொழுது அத சஹ அபயம் கதோ பவதி, அப்பொழுதுதான் அவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். நமக்கு எல்லாம் எப்போ பயம் இல்லாமல் இருக்கலாம்னா பெருமாளை சார்ந்து இருந்துட்டால் நமக்கு பயம் கிடையாது. எப்போ பயம் வரும்னா,
யதாஹ்யேவேஷ ஏதஸ்மின் உத் அரமந்தரம் குருதே. அரமந்தரம்னா அது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. ஒரு இம்மி இடைவெளி இருந்துட்டா, நமக்கும் பெருமாளுக்கும் கொஞ்சம் இடைவெளி வந்துட்டாலே பயம் ஆரம்பிச்சுடுறது. எப்போ பெருமாள் நம்ம பக்கத்தில் இல்லையோ அப்போ தன்னடைய இந்த பயமானது நமக்கெல்லாம் பீடிக்க ஆரம்பிச்சுடுறது. அப்பேற்பட்ட இந்த விஷயம், இந்த பயம் அப்படின்றது இருக்கிற இதெல்லாம் போக்கக்கூடியவன் எம்பெருமான். அதுதான் இந்த உற்சவம் அப்படின்னு காட்டுறார். இந்த சாம்சாரிகமான துக்கங்கள், அந்த துக்கங்களாலே வரக்கூடிய பயங்கள், இதெல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த உற்சவங்கள். அதனாலேயே கோவிலில் இப்படியெல்லாம் கொண்டாடுறோம். நிறைய இந்த பர்வ காலங்கள், அந்தந்த உற்சவங்கள் அப்படின்னெல்லாம் கொண்டாடுறதுக்கு இதுதான் காரணம். சாஸ்திரம் இப்படிலாம் வகுத்து வச்சிருக்கு. நம்முடைய பயங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் போய் நம்ம எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி, அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே இருக்கிறச்சே நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே ஞாபகம் வருதில்லை. அப்பேற்பட்ட அநேக பர்வங்களுக்குள்ளே, அநேக உற்சவங்களுக்குள்ளே ஒன்றான ரத சப்தமி அப்படின்றது இன்னைக்கு நாம் கொண்டாடிருக்கோம். எல்லா கோவில்கள்லையும் இன்னைக்கு ரத சப்தமி கொண்டாடப்படுறது. அது வரும் வைஷ்ணவ கோவில்கள் அப்படின்னு இல்லை, என்ன கோவிலாக இருந்தாலும் அது செய்வன், அதாவது சிவனை வழிபடுறவர்களுக்கும் இந்த ரத்த சப்தமி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. எப்படி இருந்தாலும் இந்த வைஷ்ணவன், அதாவது இந்த வைஷ்ணவ திருத்தலங்களில் எம்பெருமான் அர்ச்சாரூபமாக கோவில் கொண்டிருக்கிற இந்த ஸ்தலங்களில எல்லாம் இந்த ரத சப்தமின்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. ரத சப்தமின்னா என்ன? இந்த ரத சப்தமியை ஏன் இப்படி கொண்டாடுறோம்? சாமான்யமாக பார்க்கலாம், எம்பெருமான் இந்த ரத சப்தமின்னாலேயே விடிய கார்த்தால தான் திருவாராதனான கண்டருளுவர். அதுக்கப்புறம் போது விழுந்த உடனே, அதாவது இந்த சூரியோதயம் ஆன உடனே பெருமாள் சூரிய பிரபை வாகனம் அப்படின்னு சூரிய மண்டலத்தில் கிளம்புவர். அதே மாதிரி இந்த சாயங்காலம் சூரியாஸ்தமனம் ஆன உடனே சந்திரப்பிரபை அப்படின்னு சந்திர மண்டலத்தில் பெருமாள் கிளம்புவர். இன்னும் சில திவ்ய தேசங்களில் மத்தும் உண்டான வாகனங்களும் உண்டு. சில இடங்களில் இன்னைக்கு திருத்தேரை உண்டு, பிரம்மோற்சவம் கொண்டாடுறோம். இந்த மாதிரிலாம் எதனால் கொண்டாடணும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். இந்த ரத சப்தமின்றது இருக்கிறதே சூரிய பகவானுடைய பிறந்த நாள். நாம் எல்லாம் எப்படி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறோமோ அந்த மாதிரி நாம் சூரிய பகவானை பார்த்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாள் சூரிய பகவானுடைய பிறந்த நாள் ஆனபடியாலே இதை கொண்டாடப்படுறது ரத சப்தமி அப்படின்னு. சூரிய பகவானுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில், அதாவது சனாதன தர்மத்தில் ஒரு விசேஷமான ஸ்தானம் உண்டு. சூரியனை பெருமாளுக்கு சமானமாகவே பாவித்து, சூரியனை அந்த பெருமாள் சமானமாக பாவித்து அவனை வழிபடுறதுன்றது நம்முடைய சனாதன தர்மத்தில் முக்கியமாக கொள்ளப்படுறது. உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சுப்பிரசித்தம். அதாவது யகேஷ ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை, அந்தராதித்யா ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை அப்படின்னு காட்டுறது. எம்பெருமான் தான் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி அதாவது சயஷ்சாயம் புருஷே யஷ்சாசாவாதித்யே ச ஏகஹா அப்படின்னு எல்லாம் காட்டுறச்சே இந்த உபனிஷத் வாக்கியங்களில் ரொம்ப பரமஸ்பஷ்டமாக காட்டுறது. எம்பெருமான் இந்த கோவில் கொண்டு எந்த ரூபத்தோடு இருக்கிறானோ அதே மாதிரி தான் சூரிய மண்டலத்தையும் தான் காட்டுறான், தான் காட்சி அளிக்கிறான். அதனாலேயே நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இந்த சூரிய பகவானை அவ்வளோ வழிபட்டது. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் பெருமாள்னா நம்ம சம்பிரதாயத்தில் ராமருக்கு பேர். அந்த பெருமாள் யுத்தத்துக்கு போயிருக்கார், ராவணனோட யுத்தம். அந்த யுத்தத்தில் அதாவது ஒரு பல நாள்கள் அங்கே ராவணனோட யுத்தம் பண்ணார். ஆனால் அவனை ஜெயிக்க முடியாதான்னா முடியும். ஆனால் பெருமாள் தன் பேரில் தானே ஒரு நிர்பந்தத்தை வச்சுட்டு இருக்கா, ஒரு நியமனத்தை வச்சுட்டு இருக்கா. என்னன்னா, நான் மனுஷனாயிருந்து இவனை வெல்லணும், நான் பராத்பரனா நாராயணனா வந்து இவனை வெல்லக்கூடாது, நான் மனுஷனாயிருந்து இவனை வெல்லணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார் வால்மீகி பகவான். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சாகிரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம். அந்த ராவணன் தன் முன்னாடி வந்து நிற்கிறான்னு பார்த்த உடனே இவனுக்கு ஒரு சிந்தை வருது. நமக்கு எல்லாம் யோசனை வரும், அந்த சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கா சிந்தை, அவனுக்கா ஒரு யோசனை, இந்த ராவணனை கொள்றதுன்னு அவனுக்கா ஒரு பயம்னா இல்லை, அப்படி இல்லை. அவனுக்கு என்ன சிந்தை? பெரியவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. அந்த பகவானுக்கு ராமனுக்கு என்ன யோசனைன்னா, நான் என்னுடைய பரத்வத்தை காட்டாம மனுஷனாயிருந்து இவனை எப்படி வெல்றது, என்ன உபாயத்தை கொண்டு இவனை வெல்றது அப்படின்னு யோசனை பண்ணாரா. அந்த ஒரு குறை தீர்க்கறதுக்காக அகஸ்திய ரிஷி அங்கே வந்தார், அகஸ்திய பகவான் அங்கே வந்தார். வந்து அவர் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரத்தை தான் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு அங்கே காட்டுறது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஆதித்யன்னாலே சூரியன், அதித்தியுடைய பிள்ளை ஆதித்யன் அப்படின்னா சூரியன். அந்த சூரியனுடைய மகிமையெல்லாம் அந்த ஸ்தோத்திரத்தில் கொண்டாடப்படுறது. ஸ்ரீராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம் முழுக்க அந்த எம்பெருமான் சூரிய பகவானுடைய
வைபவத்தை கொண்டாடுறது. ஆதித்ய சவிதா சூர்யா ககஃப் பூஷா கபஸ்திமானு சுவர்ண சதுருஷோபானு ஸ்வர்ணரேதா திவாகரஹான்னு எல்லாம் அவனுடைய வைபவத்தெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக கொண்டாடுறாரு அங்கே. அந்த சூரியனை வழிபடு, அகஸ்தியர் சொல்கிறது, சூரியனை வழிபடு ராமா, உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே 3 ஆச்சமனம் பண்ணி உடனே இந்த ஆதித்ய ஹிருதயத்தை தான் ஜபம் பண்ணி ராவணனை வென்றார். இது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, சூரிய பகவானுக்கு அந்த இடத்துலயே ஸ்தானம் கொடுத்திருக்கு. அப்போது உபனிஷத்துக்களெல்லாம் காட்டுறது, இதிகாசங்களில் காட்டுறது, இந்த சூரியனை வழிபடுறது இப்படின்னு இத்தனை தூரத்துக்கு இருக்கிறது. அப்போது எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இந்த சூரியனை வழிபடுறதால நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, முதல்ல நமக்கு ஆரோக்கியம். இத்தனைக்கும் நம்ம எல்லாம் கோவிலுக்கு வரோம், பெருமாள் கிட்ட நிற்கிறோம். எதனால் என்ன முதல்ல கேட்கறதுன்னா, ஆயுகு, ஆரோக்கிய, ஐஸ்வர்ய எல்லாத்தையும் அபிவிருத்தி பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறோமோ இல்லையோ. அப்போ நம்முடைய ஆயுசு, நம்முடைய ஆரோக்கியம், இது எல்லாத்துக்கும் யார் காரக்கன்னா சூரியன் தான் காரக்கன். சூரியன் தான் இது எல்லாத்தையும் ஆக்கி கொடுக்குறான். யோசனை பண்ணி பாருங்க, இதே மாதிரி வருஷம் முழுக்க மழை பெஞ்சுட்டே இருந்தது, சூரியன் அதாவது அந்த சூரிய வெளிச்சம் இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் வாழ முடியுமா? ஏதோ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த மாதிரி பெய்யுறது, அதுக்கு அப்புறம் வெளிச்சம் வர்றதுன்ற நம்பிக்கையில தான் உட்காந்துருக்கோம் வழியா. சூரியனை இல்லைன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணி பார்க்க முடியுமா இந்த ஜெகத்தை? சூரியன் இல்லாத ஜெகத்தை நம்ம கல்பிக்கவும் முடியாது. நமக்கு எல்லாம் அந்த அளவுக்கு விஷயங்களை ஆக்கி கொடுக்குறவர் அந்த சூரிய பகவான். அந்த சூரியன் எப்படி இதெல்லாம் ஆக்கி கொடுக்குறாருன்னா, அவருக்கு அந்தர்யாமியா, அந்த மண்டலத்துக்குள்ள அந்தர்வர்த்தியா எம்பெருமான் இருக்கிறபடியாலே அந்த நாராயணன் இருக்கிறான். நாரத புராணம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. தியேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகு திருத சங்கச்சக்கரஹா. நாம் எப்பொழுதும் அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணும். தியேயா சதா, எப்பொழுதும் அந்த பெருமாளை தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும்னா, சவித்ருமண்டல மத்தியவர்த்தி, சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறவர். எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்கா, நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா, எம்பெருமான் நாராயணனா இருக்கிறான், சங்க சக்கரங்களை பிடித்து இருக்கிறான், பத்மாசனத்தில் வீத்தி இருக்கிறார். அதாவது நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா, நன்கு அமர்ந்து இருக்கிற திருக்கோலம். கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகு திருத சங்க சக்கரஹா, நாராயண சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகுன்னு அவருடைய திருவாபரணங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது. ஹிரண்மயவபுகுன்னு அவனுடைய திருமேனியில் இருக்கிற அந்த தேஜஸ், அந்த அந்த ஒளியை காட்டுறது. அப்பேற்பட்ட ஜாஜ்வல்யமான அந்த திருமேனியோட எம்பெருமான் சூரிய மண்டல மத்தியத்தில் இருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய ஒளி தான் நமக்கு சூரியன் இன்னும் வர்ற அந்த வெளிச்சம் அப்படின்னு காட்டுறது. சூரியன்னா ஒரு அச்சேதனம், அதுக்கு வெளிச்சம் எங்கேன வரணும்? அதுக்குள்ள எம்பெருமான் அந்தர்யாமியா இருந்து அவனுடைய தேஜஸ்னாலே தான் இந்த சூரியனுக்கு வெளிச்சமே வருது அப்படின்னு காட்டுறா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேணும். தியேயசதா. அவன் எப்படி இருக்கிறான்? உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. இந்த அந்தராதித்யா புருஷா திருஷ்யத்தை அப்படின்னு இருக்கிறதே, அதாவது ஹிரண்மயா புருஷா, அவன் எப்படி இருக்கிறான்னா, கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, தாமரை போன்ற 2 திருக்கண்களை உடையவன், அப்போதலர்ந்த செந்தாமரை கண்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேணும். இதெல்லாம் தியானிக்கணும் சாஸ்திரத்தில் வச்சா முடியுமா சுவாமி நம்மால? நாம் எப்படி தியானிக்கிறதுனா, அந்த விஷயத்தை நாம் கண்கூட சேவிக்கிறதுக்காக தான் இந்த உற்சவத்தையே வச்சிருக்கான். ரத சப்தமியில் கார்த்தால வேளை பெருமாள் அந்த சூரிய மண்டலம் சூரிய பிரபை வாகனத்தில் ஏழுறாரு. அப்போதான் நமக்கு அந்த விஷயமே தெரியறது. அந்த சூரிய பிரபை அப்படி இருக்கிறது, அது நடுவில் பெருமாள் ஜாஜ்வல்யமானமா அந்த ஹிரண்ய வபுகுன்னு எங்கே பார்த்தாலும் சிவப்பு வர்ணத்தில் அந்த அந்த வஸ்திரத்தை அணிஞ்சிருப்பார் பெருமாள். எதனால் என்ன? ஹிரண்மய வபுகுன்றது சாஸ்திரம் எப்படி சொல்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறபடியால் மொத்தமாக தான் அந்த ஒரு அற்புதமான அந்த ஜுவலிக்கிற அந்த வஸ்திரங்களை உடுத்துண்டு இந்த சூரிய பிரபைக்கு நடுவில் வருவார். அப்போது அந்த தியேயசதா அப்படின்ற விஷயம் அங்கே பார்த்தால் நமக்கு அனுபவிக்க முடியும். இந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாருனா, அதை ஆக்ட் பண்ணி காட்டுறார். இந்த மாதிரி தான் இருக்கே பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கே பார்த்துக்கோங்கன்னு தான் ஆக்ட் பண்ணி காட்டுறாரு இல்லையோ, நமக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடும். ஆனபடியாலேயே கார்த்தாலியான இந்த சூரிய பிரபையில் எழுவார் பெருமாள். சரி, சாயங்காலான ஏதாவது சந்திர பிரபை இருக்கிறதே, அது என்னத்துக்குன்னா அந்த சூரியனுடைய ஒரு பிரதிபிம்பம் தானே, பிரதிபலனம் தானே சந்திரன். சந்திரனுக்கு தன்னுடைய ஒரு தேஜஸ் உண்டான்னா கிடையாது. நாம் எல்லாம் இந்த சயின்ஸில் படித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சூரியனுடைய கதிர்கள் போய் அங்கே பட்டு அதனுடைய பிரதிபலனம் தான் இந்த சந்திரனுக்கு வரக்கூடிய, சந்திரனுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த சந்திரன் அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த சூரியனை பாருங்கோ,
வெளிச்சம் இன்னும் வருது, ஆனால் ஒரே வெப்பம் சுவாமி. வெளிச்சம் வேணும், அந்த வெயில் வேணும், எல்லாம் வேணுன்றோமே ஒழியா, அந்த வெயில் வந்ததுன்னா என்ன இப்படி போட்டு கொளுத்துறது, இப்படி போட்டு சுடுறது நம்ம அப்படின்றோம். அப்போ அந்த வெப்பம்ன்றது நம்ம பாதிக்கும் இல்லையா. சந்திரன் என்ன பண்ணுவார்னா அந்த வெளிச்சத்தை மாத்திரம் எடுத்துக்கிற வழியா வெப்பம்ன்றது எடுத்துக்க மாட்டார். சீத்தளமாக இருக்கும், ரொம்ப குழுன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இதுதான் சந்திரனுக்கு இருக்கிற ஒரு பெருமை. அது சதி ஆஹ்லாதனேன்னு தாத்து ஒரு ரன் அப்படின்ற பிரத்யம் சேர்ந்து சந்திரஹா அப்படின்னு ஆறுது. அப்போ இந்த சந்திரன்னா என்னன்னா நமக்கு எல்லாம் சீத்தளமாக குளிர்ச்சியாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். வெளிச்சம் உண்டு ஆனால் குளிர்ச்சியாக இருக்கிறார். அதோ பெருமாளை சேவித்தா தெரியறது, அப்படி பெருசாக பிரகாசமாக இருக்கார், வெளிச்சமாக இருக்கார், ஆனால் குளிர்ச்சியாக இருக்கார். அதுக்கு தான் சந்திர பிரபையில பெருமாள் ஏழ்றார். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு பக்கத்தில் சூரியனுக்கு அந்தர்யாமி தானே, ஒரு பக்கத்தில் சந்திரனுக்கு அந்தர்யாமி தானே, ஒரு பக்கத்தில் தானே சூரியன், இன்னொரு பக்கத்தில் தானே சந்திரன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி தான் வாகனங்களில் எழுந்துள்ளார் பெருமாள். இதே தான் இந்த சென்ற மாதம், இந்த மார்கழி மாதம் வந்தது இல்லையா, அந்த இடத்துல ஆண்டாள் பல இடங்கள்ல இந்த விஷயத்தை பாடுறார். முதல் பாசுரத்துல உண்டு, கதிர் மதியும் போல் முகத்தான் அப்படின்ற. கதிர் போல் முகத்தான், மதி போல் முகத்தான். கதிர் போல் முகத்தான்னா சூரியனை போல முகத்தை உடையவன் அப்படின்னு என்னன்னா நல்ல பிரகாசமான முகத்தை உடையவன். மற்றவர்களை தோற்பிக்கக்கூடிய, அதாவது எதிரிகளை தோற்பிக்கக்கூடிய அந்த தேஜஸோட இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மதியும் போல் முகத்தான், சந்திரனை போல முகம் உடையவன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்தர்கள் அவன் போய் அவனை அண்டி இருக்கிற இந்த பக்தர்கள் எல்லாம் இருக்காளையோ அவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திருமுகத்தை உடையவன். கதிர் மதியும் போல் முகத்தான். அதே மாதிரி அவனுடைய கண்களை சொல்றச்சேவும் சூரிய சந்திரர்கள் போலவே சொல்றது. அதாவது அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்ன்ற சொல்ற இடத்துல திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். ஒரு பக்கத்தில் சூரியன் உதித்தார் போல இருக்கணும், ஒரு பக்கத்தில் சந்திரன் உதித்தார் போல இருக்கணும். சூரியன் உதிச்சா அது எதிரிகள் எல்லாம் நாசம் பண்றான், சந்திரன் உதிச்சா அந்த தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லாம் நன்மையை பண்றார், இந்த குளிர்ச்சியை கொடுக்குறான். ஆனபடியாலே அப்பேற்பட்ட ரெண்டு கண்கள் நம்மை நோக்க வேணும் அப்படின்னு காட்டுறாளையோ. இந்த மாதிரியா இருக்கிற விஷயம் இந்த திங்களும் ஆதித்யனும் அப்படின்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக அந்த இடங்களில் பெரியவர்கள் காட்டுறது. விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயத்தில் நாம் அதை சேர்த்தே சொல்கிறோம். சந்திராம்சுர் பாஸ்கர தியுதிஹி அப்படின்றோம். சந்திராம்சுன்னா சந்திரனை போல அந்த குளிர்த்தி இருக்கிறவன், பாஸ்கர தியுதினா சூரியனை போல அந்த பிரகாசமுடையவன் அப்படின்னு. அப்போ இது ரெண்டு தன்மை. சூரியனை போல இருக்கிறான்னா எதிரிகளை அடக்கிற சாமர்த்தியத்தோட இருக்கிறான்னு அர்த்தம். சந்திரனை போல இருக்கிறான்னா நமக்கு எல்லாம், அதாவது அவன் ஆசிரியத்தை இருக்கிற நமக்கெல்லாம் குளிர்த்தியை கொடுக்குறான், ஆனந்தத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு தன்மையும் ஒரே இடத்துல இருக்கிறது, ரெண்டு இடத்துல இல்லை. சூரியன்னு தனியாக ஒன்றும், சந்திரன்னு தனியாக ஒன்றும் இல்லை, ரெண்டு சேர்த்து எம்பெருமானிடத்தையே இருக்குன்றதை காட்டுறதுக்காகவே இந்த ரதசப்தமியில் தான் இந்த வாகனங்களில் எழுந்துள்ளான் எம்பெருமான். ரதசப்தமி பிரசித்தமாக சொல்கிறது உண்டு. இப்போது வருஷத்தை பிரிக்கிறச்சே உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பிரிக்கிறோம். இப்போ சங்கராந்தி போச்சு, மகர மாதம், அதாவது தை மாதம் பிறக்கிறது இல்லையா, அந்த தை மாதம் பிறப்பு அதை என்ன கொண்டாடுறோன்னா உத்தராயண புண்ணியகாலம் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த உத்தராயண புண்ணியகாலம்னா என்ன, சூரியன் இதுவரைக்கும் தட்சிணத்தை பார்த்து, அதாவது தெற்கை பார்த்து அப்படியே சாய்ஞ்சிருந்தார், இனிமே வடக்கை பார்த்து சாய ஆரம்பிக்கிறார். இத்தனை நாள் கொஞ்சம் குளிராக இருந்தது, வடக்கை பார்த்து சாய ஆரம்பித்தா நமக்கு வெப்பம் ஏறும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வடக்கை பார்த்து தன்னுடைய தேரை ஓட்டுறாரோ இல்லையோ, இந்த சூரியனுக்கு தேர் உண்டு. எப்பேற்பட்ட தேர்னா ஒரு சக்கரம் 7 குதிரைகள் பூட்டின ஒரு அற்புதமான தேர். அந்த தேரில் சூரியன் சஞ்சரிக்கிறாரே, அதுக்கு சாரதி அருணன் அப்படின்ற ஒரு சாரதியை தன்னுடைய அதாவது கருடன் அப்படின்னு நம்ம பெரிய திருவடி நாயனாரை சேவிக்கிறோமே, அவருடைய அண்ணன் அந்த தமையனான அந்த அருணனை தன்னுடைய சாரதியாக வச்சுண்டு இந்த சூரியன் தான் சஞ்சரிக்கிறார். அப்படி போறச்சே அந்த தேர் வடக்க நோக்கி திரும்புகிற நாள், அதுக்காக இந்த ரதசப்தமி அப்படின்னு கொண்டாடுறது. அந்த தேர் அப்படி திரும்பி நடக்கிறதோ இல்லையோ அதை கொண்டாடும்படிக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த சூரியபிரபை வாகனத்தில் திருத்தேரில் இந்த மாதிரி எல்லாம் எம்பெருமான் வந்து நமக்கு எல்லாம் இந்த காட்சியை அளிக்கிறான் அப்படின்றது ஒரு நிதர்சனமான விஷயம். இந்த ரதசப்தமியை பற்றி எம்பெருமான் எதனாலே இந்த வாகனங்களில் எழுந்தருள்றார் அப்படின்றத பற்றி ஒரு வார்த்தை அடிய இன்னைக்கு விண்ணப்பித்தலாச்சு. நாளை தொடங்கி இந்த காஞ்சியில் இருக்கிற க்ஷேத்திரங்கள் 15 க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள் இருக்கிறதே, இந்த திவ்ய தேசங்களெல்லாம் எப்படி அவதரித்தது,
இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் என்ன காரணத்துக்காக வந்தது, இந்த எம்பெருமானுக்கு இருக்கிற வைபவங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத ஒரு கிரந்தம் நமக்கு ஆச்சரியமாக காட்டுறது. அதுக்கு தான் ஹஸ்திகிரி மகாத்மியம்னு பேர். அந்த ஹஸ்திகிரி மகாத்மியன்றது பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த காஞ்சியில் இருக்கிற அத்தனை திவ்ய தேசங்கள் பற்றியும் காட்டுறது. அந்த தேவராஜ பெருமாளுக்காக இந்த சின்ன காஞ்சியில் இந்த எம்பெருமான்களெல்லாம் எப்படி எழுந்துருன்னா, பெரிய காஞ்சியில், அதாவது சிவகாஞ்சின்னு நம்ம கொண்டாடுறோமே, அந்த சிவகாஞ்சியில் அத்தனை திவ்ய தேசங்களெல்லாம் இருக்கிறது. அவையெல்லாம் எப்படி வந்தா இந்த கதைகளெல்லாம் காட்டுறது. இதெல்லாமே ஒரு நாளில் சொல்ல முடியாது. அந்த புஸ்தகத்தை வச்சு ஸ்லோகமாக அர்த்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது எத்தனை நாள் போகிறதோ அத்தனை நாள் அனுபவிக்கலாம் அப்படின்னு நாளை தொடங்கி அந்த விஷயத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லி நேற்றுறேன். நாளை தினம் இப்படியே வந்து சேரணும் பிரார்த்திச்சு நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்மஜா மாத்ரு முனீந்திராய மாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.